மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகள், கிரக மாற்றம், குரு பகவானின் சஞ்சாரம், சனி பகவானின் வக்ர நிலை, ராகு கேது பகவான்களுடைய கிரக மாற்றம், கிரக அமைப்பு, உங்களுடைய ராசியின் அமைப்பு, இதையெல்லாம் வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் அதிரடி மாற்றங்கள் நிகழப்போகின்றது, நீங்கள் யார், எப்படி இருப்பீங்க, உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், இந்த 2024ஆம் ஆண்டு முடிவடைவதற்குள்ளார உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்குமா, கடன் பிரச்சனைகள் எல்லாம் நீங்குமா, பணம் குவிய என்ன பண்ணணும், குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி அமையும், தொழில் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தான் துல்லியமாக பார்க்க போகிறோம். இதுவரை யாரும் சொல்லாத, வெளிவராத பல ஆச்சரியமான சில அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் பார்க்கலாம். கடைசி வர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த 2024ஆம் வருடம் பார்த்தீங்கன்னா மிக பெரும் திருப்பு முனையான வருடம் என்றே சொல்ல வேண்டும். இந்த வருடத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச் சாதகமாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஆண்டு முடிவதற்குள்ளார பல நல்ல தகவல்கள், நல்ல சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும். உங்களை தேடி பல நல்ல செய்திகளும் வந்து சேரும். வருமான தடையெல்லாம் அகன்று நிலையான முன்னேற்றம் உண்டாகப் போகின்றது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிச்சயம் நீடிக்கும். குலதெய்வ அருளும் கிடைக்கப் போகின்றது. சொந்த தொழில் செய்பவர்களாக நீங்கள் இருந்தால் அதிக முனைப்புடன் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் மிகப்பெரிய லாபம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா ஊர் விட்டு ஊர் மாற நிச்சயம் நேரிடும். பகைவர்களால் ஆபத்து தொல்லைகள் இருந்ததல்லவா, அதெல்லாம் நிச்சயம் நீங்கிவிடும். ஆக மொத்தத்தில் இந்த 2024ஆம் ஆண்டு வருடம் முடிவதற்குள்ளார பல திண்டாட்டங்கள் இருந்தாலும் பல நல்ல சம்பவங்களும் நிச்சயம் நடக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு குரு பகவான் விரயஸ்தானத்தில் வருவதால், விரயஸ்தானத்தில் வந்து நிற்பதால் சில சுப விரயங்கள் ஏற்படும். சுப நிகழ்வுகளும் அதிகமாக நடக்கும். இந்த வருடம் முடிவதற்குள்ளார ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்பவர்களாக, வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல லாபம் ஏற்படும். புதிய வெளிநாட்டு வேலை தொழிலெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். வருமானத்தை அதிகரிக்கும் சொத்துக்கள் சேரப்போகின்றது. விரயஸ்தானத்தில் குரு பகவான் ஜென்ம குருவாக உங்களுடைய ரிஷபம் ராசியில் பயணம் செய்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5வது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம், 7வது இடமான களத்திர ஸ்தானம், 9வது இடமான பாக்கிய ஸ்தானத்தையும் குரு பகவான் தெல்ல தெளிவாக பார்க்கின்றார். முக்கியமான இடங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை விழுவது அப்படின்றதே ரொம்ப சிறப்பான அம்சம். அது ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு இறுதி வரை நிச்சயம் இருக்க போகின்றது. இதனால் கூட்டு தொழில்களும் சிறப்பாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலமாக பெருமளவு வருமானம் அதிகரிக்கும் காலகட்டமாகவும் இது இருக்க போகின்றது. பிள்ளைகள் வழியில் பல நன்மைகள் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ளார அன்பும் பாசமும் அதிகரிக்கும். பண வரவு வருமானம் எல்லாம் கூடிடும். வெளிநாடு செல்லும் யோகமும் வரும். குழந்தை இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஏங்கி கொண்டிருந்தவர்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களை தேடி நல்ல செய்திகள் வரும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் கல்வி நிறுவனங்கள், தர்ம ஸ்தாபனங்கள், வழிபாட்டு ஸ்தலங்களுக்கெல்லாம் உதவி செய்தால் பாக்கிய பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்கும். உடல் நலத்தில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு சிறப்பான ஒரு வாழ்வை உங்களால் வாழ முடியும் என்றே சொல்லலாம். இந்த 2024 முழுவதுமே
தொழில் ஸ்தான அதிபதி சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு 12ஆம் இடமான அயன சயன ஸ்தானம், 4ஆம் இடமான சுகஸ்தானம், 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தையும் சனி பகவான் தெல்ல தெளிவாக பார்வையிடுகின்றார். இதன் காரணமாக தொழில் தொடர்பான அனைத்து முயற்சிகளும் வெற்றி மேல வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த எதிர்ப்புகள் எல்லாம் விலகிவிடும். மனதில் நிறைவும் நெகிழ்ச்சியும் உண்டாகிடும். ஒரு சிலருக்கு தந்தையின் தொழிலை எடுத்து நடத்த வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகலாம். பிள்ளைகளால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாம் நிச்சயம் குறைந்துவிடும். அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு சுப செலவுகள் செய்ய நேரிடலாம். உங்களில் சிலர் இன்சூரன்ஸ் பாலிசி எடுப்பீங்க. அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா மக்கள் ஆதரவு நிலையாக இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். நல்லார் உறவும் நண்பர்கள் ஆதரவும் உறவினர்கள் மற்றும் அவங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார வாடகை வீட்டில் வசித்து வருகிறீர்கள் என்றால் சொந்த வீட்டுக்கு குடியேறுவீங்க. உங்களில் சிலர் பழைய சொத்துக்களை விற்று புதிய சொத்து வாங்குவீங்க. கூட்டு தொழிலில் பலன் உண்டாகும். மறுமணமும் கைகூடி வரும். விரயஸ்தானத்தை சனி பகவான் பார்ப்பதால பண விஷயத்தில் யாரையும் நம்பிடாதீங்க. சனிக்கிழமை முன்னோர்களை வழிபட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய லாபஸ்தான ராகு பகவானும் பஞ்சமஸ்தான கேது பகவானும் பல வேதனைகளையும் சோதனைகளையும் உங்களுக்கு சாதனைகளாக மாற்ற உதவி புரிவார்கள். தந்தையின் ஆலோசனையால் பயன் உண்டாக போகின்றது. பங்கு சந்தையில் புதிய முதலீடுகள் செய்து முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பீங்க. ஆனால் அகலக்கால் வச்சிடாதீங்க. பெரிய அளவில் முதலீடுகளை பங்கு சந்தையில் செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா இந்த 2024 முடிவதற்குள்ளார மிக பெரும் சரிவை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். பிரிந்திருந்த தம்பதிகளும் கூடி மகிழ்வீங்க. திருமண தடையெல்லாம் நிச்சயம் அகன்றுவிடும். அரசு சார்ந்த துறைகளால் மிக பெரும் அளவில் நன்மை உண்டாகும். அயல்நாட்டு குடியுரிமைக்கு முயன்ற நீங்கள் உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்றாற்போல குடியுரிமை கிடைக்கும். பூர்வீக சொத்தை பிரிப்பதில் இருந்து வந்த சர்ச்சைகள் பிரச்சனைகள் எல்லாம் விலகிவிடும். லாபஸ்தான பலத்தால் தடைப்பட்ட வீடு கட்டும் பணி துரிதப்படுத்தப்படும். புதிய சொத்துக்களின் பத்திரப்பதிவும் நிச்சயம் நடக்கும். வழக்குகளில் வெற்றி நிச்சயம் உங்கள் பக்கம்தான். கவலைப்படாதீங்க. புதிய தொழில் முயற்சிக்கு உகந்த நேரம் என்றால் அது இந்த 2024 தான். உத்தியோகத்தில் நல்ல பெயர் கிடைக்கும். மனைவி மூலமாக ஸ்திர சொத்துக்களின் சேர்க்கையும் உண்டாகும். ரிஷபம் ராசியில் சிலர் தான் வாடகைக்கு வசிக்கும் குடியிருப்பையே விலைக்கு வாங்குவீங்க. அப்படியாப்பட்ட யோகம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது. இந்த வருடம் 2024 முடிவதற்குள்ளார இது நடந்தே தீரும். பிரிந்த தம்பதிகள் சேர்ந்து வாழ துவங்குவீங்க. சிலருக்கு மறுமண யோகமும் ஏற்படும். அரசியல் ஆன்மீகம் அப்படின்ட்டு அனைத்து துறைகள்லையும் சாதிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்குது. கண் காது மூக்கு தொடர்பான உபாதைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். பல பிரச்சனைகளை கொடுத்தாலும் பெருசாக பாதிப்புகள் இருக்காதுன்னே சொல்ல வேண்டும். பண வரவுகள் நிச்சயம் சிறப்பாகவே இருக்கும். பழைய கடன்களை அடைத்து ஆறுதல் அடைவீங்க. திருமணம், கல்வி செலவு, வீடு கட்டும் செலவு, கோவில் பிரார்த்தனை போன்ற சுப செலவுகளும் இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே இருக்கும். வீண் செலவுகளை குறைத்தால் மன நிம்மதி ஏற்படும். மாணவ மாணவிகளாக இருந்தீங்கன்னா படிப்பில் ஆர்வமும் அக்கறையும் நிச்சயம் ஏற்பட்டு தேர்வில் மிக பெரும் அளவில் வெற்றியை குவிக்க போகிறீங்க. உங்களுடைய மாமனாரால் சிறு சிறு இன்னல்கள் தோன்றி மறையும் என்பதை சொல்ல வேண்டும். அப்படியாப்பட்ட நேரத்தில் பூஜை செய்யவும் எல்லாமே பழைய நிலைமைக்கு திரும்பிடும். உங்களுக்கு சாதகமாக அனைத்தும் அமைந்திட்டோம். உங்களுடைய குடும்பத்தில் நிம்மதி கூடும் காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். தன யோகமும் சிறப்பாக அமையும். உத்தியோகத்தில் நிலவி வந்த சங்கடங்கள் எல்லாம் விலகிடும். வேலை இல்லையே என்று கஷ்டப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்க போகின்றது. தாய் தந்தை பொருள் உதவி செய்து உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க.
கடந்த காலத்தில் நடந்த கருத்து வேறுபாடு மற்றும் மனக்கவலைகள் எல்லாம் மறைந்து தம்பதிகள் மகிழ்ச்சியாக இல்லறம் நடத்த போகிறீங்க. மிக மிக முக்கியமாக வீடு வாசல் யோகம் அப்படின்றது உங்களுக்கு அமோகமாக இருக்கின்றது. சமுதாயத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க போகின்றது. நீங்கள் யார், உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத இந்த 2024 உங்களை சுற்றி இருக்கும் அனைவருமே உணர்ந்து கொள்வாங்க. ஸ்ரீரங்கநாதரை வழிபட்டு வந்தாலும் உங்களுக்கு இந்த 2024 முடிவதற்குள்ளார ஏகப்பட்ட நன்மைகள் தடைகள் எல்லாம் விலகிடும், நன்மைகள் நடக்கும், உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் என்பதையும் சொல்லலாம். அதிர்ஷ்டமும் யோகமும் கூடி வரும் காலகட்டம் இது. வேலை பார்க்கும் இடத்துல விசுவாசமாகவும் நன்றியுடனும் இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு நீங்கள் காணும் கனவுகள் எல்லாம் பலித்திட்டும். கணவர் மற்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி நிம்மதி உண்டாகும். மனைவியாலையும் மகிழ்ச்சி நிம்மதி கிடைக்கும். தங்கம் வெள்ளி அழகு ஆடம்பர பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு அதிகம் சேர்ந்துவிடும். பழைய கடனை அடைத்து புதிய வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் அமைப்பீங்க. உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு 10வது இடத்தில் சனி பகவானும் லாபஸ்தானத்தில் ராகு பகவானும் மிக சாதகமாக இருக்கின்றனர். குரு பகவான் உங்களுக்கு சுப பலன்களை வழங்க காத்து கொண்டிருக்கிறார். அதேபோல ராகு பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு இந்த 2024 முடிவதற்குள்ளார பல அதிசயங்களை நிகழ்த்த காத்து கொண்டிருக்கின்றனர். புதிய ஒப்பந்தங்கள் கைகூடி வரும். தொழிலை விரிவாக்க நல்ல இடத்திலிருந்து கடன் கிடைச்சிட்டும். நல்ல வருமானமும் அமைந்திட்டும். கடன்கள் எல்லாம் அடைபடும். நல்ல தொழில் முன்னேற்றம் ஏற்படும். மிக பெரும் லாபம் உங்களுடைய தொழிலில் நீங்கள் பெறப்போகின்றீர்கள். உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பதவி உயர்வோட கூடிய இடமாற்றமும் ஏற்படும். வேலைக்காக பலர் குடும்பத்தை பிரிந்து வெளியூர் வெளிநாடு செல்லவும் நேரிடலாம். உங்களுடைய சுய ஜாதக பலனை சரி பார்க்காம தேவையில்லாமல் வேலை மாற்றம் செய்யாமல் இருப்பது தான் நல்லது. அரசு அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா, இடைக்கால பதவி நீக்கம் செய்யப்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா மீண்டும் வேலையில் வந்து சேர உங்களுக்கு உத்தரவு நிச்சயம் வரும். நீங்கள் இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி நன்மை நடக்கும். குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக விலகிடும். இந்த ஆண்டில் சனி வக்கரப்பெயர்ச்சி நடப்பதால் உங்களுக்கு பல தொல்லைகள் சனி பகவான் கொடுப்பார். இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகளால் வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகும். சிலருக்கு வீடு மாற்றம் வேலை அல்லது ஊர் மாற்றம் ஏற்படலாம். கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய உழைப்பிற்கு 2 மடங்கு லாபமும் கிடைக்கும். பண வரத்து வழக்கத்தை விட அதிகமாகவே இருக்கும். செலவுகளும் விரயங்களும் அதற்கு ஏற்றாற் போல நிச்சயம் இருக்க தான் செய்யும். மாறி மாறி எதிரிகளாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து வந்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடிடுவாங்க. எந்த ஒரு செயலையும் பல முறை யோசித்து செஞ்சீங்கன்னா பண விரயத்தை உங்களால் தடுக்க முடியும். உங்களுடைய ரிஷபம் ராசிக்கு வாழ்க்கையில் புதிய நம்பிக்கையே பிறக்கும் காலமாக இந்த 2024 இருக்கும். எதிர்காலம் பற்றிய நல்ல சிந்தனைகள் உண்டாக்கும். கடின உழைப்பு விடாமுயற்சி வைராகியத்தால் தடைகளை கடந்து வெற்றி வாகை சூட போகிறீங்க. தொழில் தடை முடக்கம் நஷ்டம் அப்படின்ற நிலையெல்லாம் மாறி பல வழிகளில் பல தொழில்களில் மிக பெரும் லாபத்தை பார்க்க போகிறீங்க. ஒரு சிலருக்கு இதற்கு முந்தைய காலகட்டங்களில் பல சோதனைகளை பல கிரகங்கள் கொடுத்திருந்தாலும் இந்த காலகட்டம் கிரகங்களின் நிலையெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியே கிடைக்கப் போகின்றது. மூத்த சகோதர சகோதரிகள் மற்றும் சித்தப்பா இவர்கள் மூலமாக பண வரவும் ஆதாயம் மற்றும் உதவிகளும் கிடைச்சிட்டும். ஒரு சிலர் திருமண தடை இருக்கே, திருமணம் ஆகலையே, 35 வயது ஆகிடுச்சே, 30 வயதுக்கு மேலே ஆகிடுச்சே அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எல்லாம் கிரக நிலைகளினுடைய மாற்றம் கிரக நிலைகளின் சாதகம் காரணமாக நல்ல வரன் அமைந்து திருமணம் இந்த வருடத்தில் முடியும் அப்படின்றதையும் உறுதியாக சொல்லலாம். சுமாராக படித்த மாணவர்கள் கூட நல்ல மதிப்பெண் பெறுவீங்க. காலத்தின் அருமையை உணர்ந்து பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களின் அறிவுரையை ஏற்று
படிப்பில் கவனம் செலுத்தினா வெற்றி உங்கள் பக்கம்தான். கல்வியில் தடை ஏற்பட்ட மாணவர்கள் மீண்டும் படிப்பை தொடர சாதகமான காலமாக இது இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். புதுமண தம்பதிகள் தேவையற்ற பேச்சு மற்றும் முன் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. சிலருடைய விவாகரத்து வழக்கு சாதகமாக முடியும். வேலை பார்ப்பவர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பள பாக்கி கைக்கு வரும். இழந்த வேலையும் கிடைத்திட்டும். மிக மிக முக்கியமாக கால பைரவருக்கு சந்தன காப்பு சாற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் முன்னேற்றம் ஏற்படும். திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் என்பதையும் சொல்ல வேண்டும். தாயின் ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் உண்டாகும். உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரும் அதிர்ஷ்டம் யோகம் அடிக்கக்கூடிய காலகட்டமாக டிசம்பர் மாதம் இருக்கின்றது. அந்த டிசம்பர் மாதத்தில் உங்களை தேடி பல நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். பயன்படுத்தி கொள்ளுங்க. கடந்த காலத்தில் நடந்த மோசமான சம்பவங்கள் எல்லாம் இந்த 2024 மாறப்போகின்றது. குறிப்பாக 2024 ஆண்டு முடிவடைவதற்குள்ளார உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு பிறக்கும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் அகலும். உங்களுடைய குடும்பத்தின் நிலையும் உயரும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் வெற்றிலை பாக்குடன் கல்கண்டு வைத்து வெள்ளிக்கிழமையில் உங்களுடைய இஷ்ட தெய்வம் மற்றும் குலதெய்வம் அதோட மகாலட்சுமி வழிபாடு செய்தால் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும். தடை தாமதங்கள் அனைத்தும் விலகும். உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்ட்டு நிச்சயமாக சொல்லலாம். ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய கிரக நிலை, கிரக மாற்றம், கிரக அமைப்பு, ராசியினுடைய அமைப்பு இதையெல்லாம் வைத்து 2024 ஆண்டு முடிவதற்குள்ளார என்னவெல்லாம் நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதன்படி சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரிஷபம் ராசியில் பிறந்த அனைவரும் 2024 ஆண்டு இறுதிக்குள்ளார என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான ஒரு வாழ்வை, சுகபோக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.